இங்கே பாருங்க, வல்லாரிக்கீரை மூலிகை. இது சரியான மூலிகை. குழந்தைங்களுக்கெல்லாம் இது சாப்பிட்டா நல்ல மூளை வேலை செய்யும். அதனால் இது வல்லாரிக்கீரை நான் துவையில் அரைக்காமல் கடைய போகிறேன். இன்றைக்கி பாருங்கள். அதுக்கு கடைய வேண்டிய பொருள்கள்: பருப்பு, பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அலச போகிறோம். எல்லாத்தையும் போட்டு அடுப்பு பற்ற வைக்கிறோம். போட்டு வேக வச்சு கடையணும். இந்த அளவுக்கு பருப்புக்கு பாதி வெந்தால் போகிற கீரை போடுவோம். பாதி பருப்பு வெந்துருச்சு, அதுக்கப்புறம் கீரை போடுங்க. அப்போ தான் நல்லா பசுமையாக இருக்கும் கீரை. மூலிகை கீரை பாருங்கள், குழந்தைங்களுக்கு தான் நிறையா கொடுக்கணும் இந்த கீரையை. எங்கேயாவது விற்றா வாங்கி சமைச்சி போடுங்க. அதை பாருங்க, கீரை எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். கீரை கொடி கொடியாக இருக்கும், நல்லாயிருக்கும். கீரை பார்க்குறதுக்கு கீத்தாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு கீரை பாருங்க, நல்லா வெந்துருச்சா. தண்ணியை வடிகட்டிட்டு கடையணும். நல்ல வானில் காய வச்சு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். அதை புளி கரைச்சி ஊற்றக்கூடாது. அது ஒரு மூலிகை. அது புளி கரைச்சி ஊற்றினா புளி நல்லா இருக்காது. புளி கரைச்சி ஊற்றாம தான் போடணும். மூலிகை கீரைன்றதுனால புளி கரைச்சி ஊற்றக்கூடாது. கடுகு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டதுனால சும்மா ஒரு 2 பூண்டு வாசனைக்காக காஞ்ச மிளகாய் போடணும். 2 பூண்டு, 2 பல்லு பூண்டு. சரி, தாளிச்சிக்கலாம். வல்லாரைக்கீரை ரெடி. சாம்பார் வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா மூளை நல்லா வேலை செய்யும். படிக்கிற பிள்ளைங்களாம் நல்லா படிக்கும். இதிலே லேக்கியமும் கிண்டி சாப்பிட்லாங்க. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் வல்லாரைக்கீரை.